எங்களின் அன்பான மதிய வணக்கங்கள். இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லே ஜங்கு ஜக்கு. ஏய் என்ன ஊ ஊ ஊன்னு அப்படியே வித்தியாசமா இருக்கே ஊலாம். ஷோல ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கணும்ல, அதுக்காக தான். ஷோல இருக்க வித்தியாசம்லாம் ஓகே, மூஞ்சி என்ன வித்தியாசமா வீங்கி வீங்கி என்னடா பாத்ரா வீங்கி போயிருக்கு. என்ன என்னாச்சு? அது ஏன் கேட்குறேன், நம்ம வீட்டுக்கு எதுக்காப்புல ஒரு அழகான ஒரு பொண்ணு, சூப்பரான ஒரு பொண்ணு, நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். அடடா ஷோவில் தான் நண்பன் பார்த்து கொடுக்குறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அவனும் பார்த்துக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு அவனே பார்த்துக்கிறான். சரி நம்ம எங்கேயும் எப்போதும் ஜெய் மாதிரி பார்த்துக்கிட்டே இல்லாமல் அவர் மாதிரி தைரியமாக போய் சொல்லிடலாம் அப்படின்ட்டு கிளம்பின நேரத்தில் என்னாச்சு ஒரு ஐடியா வந்துச்சு. இல்ல எங்கேயும் எப்போதும் படத்துல ஜெய் செத்துருவாரு, அப்படி செத்துருவியா? பாசிட்டிவாக பேசிட்டு இருக்கேன், அமைதியாக கேளு. சரி போகலான்ட்டு போனேன், வேண்டாம் எதுக்காப்புல தான் அவன் தம்பி வந்துட்டு இருந்தான். சரி நம்ம அவனை கொரியர் பாயா யூஸ் பண்ணிக்கவன்ட்டு லவ் லெட்டர் ட்ரை பண்ணிருக்கீங்க. மானே தேனே பொன்மானே கண்மணி அன்போடு அப்படின்னு அழகா ஒரு கவிதை எழுதி ஒரு லவ் லெட்டர் கொடுத்துட்டேன்டா. அப்புறம் தாண்டா வந்துச்சு வேணையே, கிட்டுன்னு அவங்க அப்பா ஓடி வந்தா அந்த அடி உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சரியான அடி. டேய் பெத்த பொண்ணுக்கு லெட்டர் கொடுத்தா அடிக்காம பண்ண கொஞ்சம் அதான் அடிச்சிருக்காப்ல. ஓகே அடிச்சா அப்படி சொல்லி அடிச்சதா கூட பரவாயில்லையே. டேய் நீ என் பொண்ணுக்கு லெட்டர் கொடுத்திருந்தா கூட பரவாயில்லடா, என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்க பாத்தியா? மூஞ்சியா மூக்கா குத்தி அடிச்சுட்டான்டா. பாரபட்சமே பார்க்க. டேய் 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 உனக்கெல்லாம் இந்த அடி பத்தவே பத்தாது, இன்னும் உனக்கு நிறைய போட்டிருக்கணும். கம்மியா தான் போட்டிருக்காப்ல. பொங்கல் தீபாவளி போனஸ் முதற்கொண்டு எல்லாமே போட்டு போயிட்டான். ஆனா இங்க பாரு கதிரு, உனக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்றதுக்காக உனக்கு நல்ல ப்ரொஃபைல்லாம் கிரியேட் பண்ணி நல்ல இடத்துல பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணா கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து பொண்ணுங்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு தான் வந்து எல்லாரும் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி இப்படியே பேசிட்டு இருந்தா அது வேலைக்கு ஆகாது, கேர்ள்ஸை கூப்பிட்டுலாம். இந்த மாதிரி சேட்டைலாம் இனிமேல் பண்ணாத, நானே பொண்ணு பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதை தாண்டா பல வருஷமா சொல்லிட்டு இருக்கா, ஒண்ணு கூட பார்த்து தர மாட்டேங்கிறான். அதெல்லாம் வரும், கை தட்டி கூப்பிடுவோமா? கூப்பிடுங்க. ஓகே லெட்ஸ் வெல்கம் आवर pretty girls to the show. அவங்க அம்மாலாம் வந்திருக்காங்களா ஷோக்கு? இல்லையா? போல. So let's welcome our beautiful girls to the show. ஜில்லே ஜங்கு ஜக்கு. Welcome girls, welcome to the show. Girls, நீங்க நின்னா எனக்கு கால் வலிக்கும், அதனால நீங்க பொசிஷனுக்கு போயிருங்க. அதானே ஒவ்வொரு எபிசோடு இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. உனக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். கேர்ள்ஸ் தேங்க் யூ so much எங்க ஷோக்கு வந்ததுக்கு. நீங்க போய் உங்க சீட்ல உட்காந்துக்கலாம். ஓகே சோ உங்களை இன்ட்ரோ பண்ணிக்கிறீங்களா? சோ டீம் ஏ. என் பேர் சிம்ரன். எஸ். ஓ சிம்ரன். நிறுத்துடா. என்ன பண்றீங்க சிம்ரன்? மாடலிங் பண்றேன், 2-3 ஆட் ஷூட் பண்ணிருக்கேன். தேங்க் யூ so much சிம்ரன். அண்ட் நீங்க? என் பேர் நிகிதா. என்ன பண்றீங்க நிகிதா? மாடலிங் பண்ணிருக்கேன், ஆட் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே நீங்க? என் பேர் போஷியா எவர்கிரீன். பரோட்டா எவ்ரிடேவா? போஷியா எவர்கிரீன். நோ, பரோட்டா எவ்ரிடே இஸ் ஹார்ட் ப்ராப்ளம். பட் இருந்தாலும் உங்க பேர் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ஒன் மோர் சொல்லுங்க. போஷியா எவர்கிரீன். போர்ஷியா எவர்கிரீன். ஆங்கிலோ இண்டியனா நீங்க? இல்ல தமிழ் கிறிஸ்டியன். தமிழ் பொண்ணு தானா? எப்படி இந்த மாதிரி வித்தியாசமான பேர் வைக்கிறாங்க பரோட்டா எவ்ரிடே? நான் பொறுக்கும் போதே என் முகத்தை பார்த்து இந்த பொண்ணுக்கு இந்த பேர் வச்சுதான் கரெக்டா இருக்கும், டிஃபரெண்டா. ஏய் எங்க டீம்ல இருக்காங்க நாங்க பாடுறா, அவங்க வந்து நல்லா மைதா மாமா இருக்காங்கடா, அதனாலதான் அப்படி பரோட்டான்னு வச்சிருக்காங்க பேர். அந்த வெள்ளை கலருக்கு பண்ணி போஸ்டருக்கு எடுத்து யூஸ் பண்ணிடுவான் மைதா மாவுன்னு சொன்னீங்கன்னா. இவன்லாம் அப்ப ஏற்பட்ட ஆளு. டீம் பி. பிரியங்கா. என்ன பண்றீங்க பிரியங்கா? மாடலிங் பண்ணிருக்கேன், டான்ஸ் ஷோஸ் பண்ணிருக்கேன். டான்ஸ் ஷோஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? பிரியங்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க பிரியங்கா. பிரியங்கா சோப்ரா மாதிரியே இருக்கீங்க. இல்ல இந்த மாதிரிலாம் பேசினா வாய் அழகிறோம். அதான் டெய்லி பல்லு வளர்க்கடான்னு சொல்றது. பிரியங்கா சோப்ரா அடுத்த வருஷம் நான் கண்டிப்பா உலக அழகியா காட்டுறேன்டா அந்த பொண்ணு. உலக அழகியாலாம் ஆக்குவானா எனக்கு தெரியல, வேற ஏதாவது ஆக்குவாங்க. இட்ஸ் வெரி பேட். இவன் உங்க பேர் சொல்லுங்க. பிரீத்தி. பிரீத்திக்கு நான் மட்டும் தான் கேரண்டி. பிரீத்திக்கு மட்டும் நீ கேரண்டியா இருக்க? அம்மனரா ஒரு போல போய்கிட்டு இருக்கு. பிரீத்தி உங்க ஃபுல் நேம் சொல்லுங்க.
ಪ್ರೀತಿ ಪೊಟ್ಟುಪು ರೆಡ್ಡಿ. என்னம்மா பிரீத்தி பட்டு வச்சு வரவா என்னமா சொல்றாங்க ஒன்றும் புரியல. மா உங்க ஃபுல் நேம் சொல்லுங்க. சொல்லியே தீரணுமா? கண்டிப்பா. ஓகே. ಪ್ರೀತಿ ಪೊಟ್ಟುಪು ರೆಡ್ಡಿ. பிரீத்தி பொட்டுப்பூர் ரெட்டி. பர்ஃபெக்ட். ஓகே ஓகே சரி. அது என்ன ஹேர் ஸ்டைல் அது? ஒரு மாதிரி ஜிலேபி கொண்ட மாதிரி இருக்கு. என்ன ஹேர் கட்டுது? ஐயோ மாமா அதை விடுமா, அந்த முடியை விடுமா. டேய் ட்ரீடா, நீங்க தாண்டா மரம் வளர்ப்போம் மலை பெறுவோம்னு சொல்றீங்க. நாங்க மரம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ இதுல அது ஜிலேபி கொண்ட. இந்த மாதிரி கொண்டைய இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. ஏமா அந்த கொண்டைய கொஞ்சம் மேல தூக்கு. மறுபடியுமா? அட திரும்புமா. அந்த ஹேர் ஸ்டைல் தேங்க்யூ. டேய் மண்டையில ஆட்டிலாம் விட்டுருக்கா அந்த பொண்ணு. அழகா இருக்கு. போதும் தேங்க்யூ போதும். தேங்க்யூ தேங்க்யூ. உங்க பேர் என்னம்மா? ஷாலினி. அது என்னம்மா கொண்ட? உங்க கொண்டைய காமிச்சிருங்க. எப்படா இந்த மாதிரிலாம் ஹேர் ஸ்டைல் வைக்கிறீங்க? நானும் ட்ரை பண்றேன், கிடைக்கவே மாட்டேங்குது இந்த மாதிரிலாம். இந்த மாதிரி நிறைய என்ன பண்றதுக்காக இவர் காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேம் என்னன்றதை சொல்லி ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னா கிட்டா. ஓகே ஸோ மதன், நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ரவுண்ட்ல வந்துட்டு ஒரு 2 பேத்துக்கு வந்து நம்ம வந்து உயர்ந்த பதவி கொடுப்போம். ஸோ டீம் ஏல இருந்து டீம் பி இருந்து நம்ம கூப்பிடுமா? ஓகே ஸோ டீம் ஏல இருந்து நிக்கிதா அண்ட் டீம் பி இருந்து ஷாலினி. டீம் ஏல இருந்து ஃபர்ஸ்ட் விளையாட போறது சிம்ரன். உங்க ஊர் எந்த ஊரு? ராஜஸ்தான். ராஜஸ்தான். அந்த ராஜஸ்தான் ஃபுல் பவரை காட்டுறீங்க இங்க. ஓகேவா? கண்டிப்பா. பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஷாலினி முகத்திலே அடிக்கணும். நல்லா இல்லாமா? டேய் உங்க ஊர் சப்பாத்தி எங்க ஊர் இட்லி குருமாவான்னு பாத்துடலாமா? பாத்துருவோம்டா. சப்பாத்தி இட்லி மோத போதுடா. பாத்துருவோம்டா. பாக்குறியா? போடா. என்னதான் சப்பாத்தி வீசினாலும் கீழே விழுந்துரும், இட்லி உருண்டையா இருக்கும். எவ்வளவு வீசினாலும் மூஞ்சிக்கு தான் ஒரு பாத்துக்க. நீ பேசாத. போடா. நான் கேம் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே 3 2 1 கிட்டா. சிம்ரன் சிம்ரன் சீரியஸாமா வார வாரம் நம்ம ஷோல யாராவது வந்து அந்த மெரூனு அந்த எல்லாம் அதுலயாவது அடிச்சுட்டு ரிட்டர்ன் வருவாங்க. என்னமா அந்த பக்கம் கூட எட்டி கூட பார்க்கல நீ? டேய் என்ன இது? ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்ன ராஜஸ்தான் ஸ்ட்ராட்டஜி. ஓ 2G 3G 4G மாதிரி இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆறா 3G பக்கம் கூட எட்டி பார்க்கலடா டேய். சரி அதெல்லாம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஃபாஸ்டா போயிடுச்சு. ஃபாஸ்டா போயிருச்சு. இருந்தாலும் எனக்கு புரிஞ்சுது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை. அப்படி விட்டு பிடிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதான் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க. வீட்டை மட்டும் தான் செஞ்சிருக்காங்க, பிடிக்கல செய்ய. ஓகே பரவாயில்ல. இருந்தாலும் ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. ஸோ உங்க இடத்துக்கு நீங்க போயிடலாம். போங்க சிம்ரன் போங்க. ஓகே ஸோ மதன், சப்பாத்தி தான் சப்புன்னு போயிருச்சு, வேகவே இல்லை. எங்களோட இட்லி சாம்பாரோட பவர் பாக்குறியா? பார்க்கலாம் பார்க்கலாம். கமான் பிரியங்கா. தொட்டு பக்க கிட்ட வந்து மிட்டா மிராசே ஓ வெரல பட்ட பட்டி கோ வெள்ளம் பட்ட I for you for me sing a cat sing away. I feel you to in it breathe jamang wala madugana உடனேனா நீதா திடீர்னு உதுவத்தி நீதா கையை விட்டு போகலாம். நீ கூட்டிட்டு போயிடுடா. டேய் இப்ப பாரு இட்லி சாம்பாரோட பவர. பிரியங்கா சோப்ரா பாக்குறேன். நம்ம டீம் மானத காப்பாத்துறா. ஓகே ரெடியா? 3 2 1 கிட்டா. என்ன மதனே மர்சல் ஐட்டியா? மர்சல் பாத்தியா இட்லி சாம்பாரோட பவர் பாத்தியா? 60 பாயிண்ட் எடுத்துருக்கோம். 60 பாயிண்ட். ஜோரா ஒரு கையா போடு, கையா தட்டு. துண்டை ஒன்று விரிச்சிரு, காசும் போட்டுருவாங்க. போட்டுருவாங்க. நாங்க அதை அழிக்குவோம். இல்லை எல்லா டைமும் இந்த மாதிரி தான். ஸ்டார்டிங்லாம் நல்லா தான்ப்பா இருக்கும் உங்களுக்கு.
இந்த ஃபினிஷிங் தான் எப்பவுமே சரி இருக்க மாட்டேங்குது. முதல்ல ஸ்டார்டிங்க பாரு, ஃபினிஷிங் நீ அப்புறம் பாப்பீங்க. சரி பாப்போம். ஓகே சார், பட் இருந்தாலும் பிரியங்கா, நம்ம டீம் மானத்தை, நம்ம அந்த இட்லி சாம்பாரோட மானத்தை நீங்க காப்பாத்திருக்கீங்க 60 பாயிண்ட் எடுத்து. ஸோ டீம் பி 60 பாயிண்ட் எடுத்திருக்கோம். பட் சூப்பர், 60 பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இந்த மாதிரி ஆள் ஹெல்ப் பண்ண இருந்தா எழுந்து வந்துடும். ஆஹா 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 பேபிமா, நான் அப்பவே நான் நினைச்சேன் நீ கீழே விழுந்தா உடனே கூப்பிடுவேன்ட்டு. பட்டு அந்த பக்கம் போலன்னு பார்த்தேன், போலவே இல்லை. பரவாயில்ல விடு. என்ன கரெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்களா? இல்ல இல்ல, நாங்க வந்து மார்க் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லடா. பட் பிரியங்கா சோப்ரா எனக்கு எப்போ கரெக்ட் ஆயிட்டாங்க ஆரம்பத்திலேயே. ஓகே, மிகவும் சீரும் சிறப்புமாக எனது அணி அருமையாக விளையாண்டு 60 மதிப்பெண்கள் பெற்று இப்போதைக்கு லீடில் உள்ளோம். பட் இருந்தாலும் அதை அப்புறமேட்டு பார்த்துப்போம். இருந்தாலும் டீம் ஏ உடைய அந்த மானத்தை காப்பாத்துறதுக்கு மை டியர் போர்ஷியா வாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்கோம். இப்போ 100 எடுத்து அதை அப்படியே டேலி பண்ணோம். 100 எடுக்கலனாலும் ஒரு 80யாவது நம்ம எடுத்தே ஆகணும். உங்ககிட்ட சரி விடு, வெக்கம் எல்லாம் எப்படி 0 பாயிண்ட்ஸ் நீ சேர்த்துக்கிறத? எப்படி இருந்தாலும் இட்ஸ் பாயிண்ட்ஸ் தான். 0க்கு ஒரு வேல்யூ இருக்கு. இருக்கு. அடுத்து ஒரு 0 எங்க இருக்கு? 0க்கு வேல்யூ இருக்கு. டேய் 0க்கு வேல்யூ இருக்கா இல்லையா? இந்த கேம்ல உங்க டீமுக்கு வேல்யூ இருக்கா என்னன்னே தெரியல. விளையாடுங்க ஃபர்ஸ்ட். இப்படியே பேசிக்கிட்டே இரு போர்ஷியா. அவன் வாய் அடைக்கிறதுக்காகவாது நம்ம வந்து பாயிண்ட் எடுத்தே ஆகணும். கவலைப்படாதீங்க, தட்டுறோம் தாக்குறோம் தூக்குறோம். தட்டுறோம் தாக்குறோம் தூக்குறோம். வேற லெவல்ல பேசு இந்த பொண்ணு. ரெடி 3 2 1 கிட்டா. சமாதம் தரும் டான்ஸ் ஆட சொன்னா ஆயுர்வேத மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவர். பெரிய மாதவனு, நீங்க வந்து ஷாலினி. அப்படியே ரொமான்ஸ்ல அப்படியே குதிக்கிறீங்களோ? ஆடுடா டேய். நீங்கலாம் வந்து 60 கீழே தான் அடிச்சிருக்கீங்க. நாங்கெல்லாம் 60க்கு மேலேயே டக்கரா அடிச்சிருக்கோம்டா. கையை தட்டுங்களா. இங்க பாரு, நீ மேல அடிச்சாலும் சரி இல்ல அதுலயே அடிச்சாலும் சரி, உனக்கு 60 பாயிண்ட் தான். ஓகே சரி, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? முகம்லாம் அப்படி கலர் ஆயிருக்கே. ஆமா அச்சச்சோ, வேணா தொடச்சு விடுவா. அது அவங்க தொடச்சுவாங்க. சரி ஓகே, how was the experience? ஜாலியா இருந்தது. ஜாலியா பயமா இருந்தது, அப்புறம் போகும்போது ஜாலியா இருந்தது. ஜாலியா இருந்ததா? பரவாயில்ல. 100 எடுக்கலனாலும் டீம் மானத்தை காப்பாத்துறதுக்கு 60 எடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. உங்க இடத்துக்கு போயிடு. ஓகே, மேலேயோ கீழேயோ 60 அடிச்சிட்டீங்க. பட் இருந்தாலும் அதையெல்லாம் தவிர்த்து இந்த ரவுண்ட்ல லீடிங்க்கு கொண்டு வர ஒரே ஒரு தகுதி எங்க டீமுக்கு மட்டும்தான் இருக்கு. என் டீம்ல இருந்து ஒருத்தங்க கெத்தா வர போறாங்கடா. பிரீத்தி பட்டுப்பூர் ரெடி. எங்க டீம்ல இருந்து பிரீத்தி பட்டுப்பூர் ரெட்டி டீம் ஏக்கு ஒரு சூப்பரான ஒரு பட்டு வைக்க போறாங்க. சலிட்டா அவனுக்கு 3 2 1 நீ போகையில ஒரு வட்டனில துளி புன்னகையிலே சுட்டனிலா என் மனதில் அம்பு விட்டனில இது எட்ட நின்று என்னை சுட்டனிலா வாழ்நாள் தோறும் தினம்தான் காதோ. போடுங்கடா, காசு இருந்தா போடுங்கடா. ஆர்வத்தை புள்ளியோ நாடுறதுக்கெல்லாம் பிச்சை கேட்குது. வைத்த ஒரு வட்டனில குளிர் புன்னகையில். ஓகே கதிரே, இங்க பாரு, கலெக்ஷன் பத்தல,
ஒரு 50 60 70 ரூபா தான் வந்திருக்கு. ஆடுன 2 பேருக்கும் 10 ரூபா. குடி இல்லைன்னா வந்து வாங்கிக்கலாம். பேமெண்ட்டே தர மாட்டாங்க, இதாவது வாங்கிக்கலாம். 50 ரூபா நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கலெக்ஷன் பத்த மாட்டேங்குது. அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஜிலேபி கொண்டை, இது மைசூர் பாக்கு கொண்டை ஏதாவது கூட்டிட்டு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணு, நல்ல கலெக்ஷன் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ 70 தான் ஆயிருக்கு. இல்ல நண்பன், நீ ஆடுற உனக்காக மடிப்பு சேர்ந்துட்டு போனியே, ஒருவேளை அதுதான் அந்த கலெக்ஷனும் நினைச்சேன். எனக்காக தான் பிச்சை எடுத்திருக்கியா? இல்ல உனக்காக எடுக்கல, இது நமக்காக எடுத்திருக்கேன். பரவாயில்ல, 70 ரூபா தான் வந்திருக்கு. சரி, ஓகே. இந்தாம்மா, அடுத்த டைம் வந்து என் ஃபேஸை போட்ட ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கோ. வந்த 70 வராது, போயிடும். அப்போ போகட்டும். எது சாயறதா இருந்தாலும் இந்த பக்கம் தான். பட் ஓகே, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? And நீங்க எடுத்திருக்க பாயிண்ட்ஸ் வந்து 60 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆமா, இதுவும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு மேல பேச வேணாம். ஜிலேபி கொண்டா ப்ளீஸ், கோ அண்ட் சிட் இன் யுவர் பிளேஸ். நல்லா எடுத்துனா இன்னும் உன்ன மாதிரி டான்ஸுக்கு பாரு 60 ரூபா 50 ரூபா தான் போடுறாங்க. ஓகே, ஸோ பட் என்னதான் இருந்தாலும், என்னதான் நம்ம ஆடினாலும், இவன் என்னதான் பிச்சை எடுத்து அசிங்கப்படுத்தினாலும், இந்த ரவுண்ட்ல நம்ம தான் லீட்ல இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஸோ டீம் பி நம்ம சந்தோஷப்படலாம். அதையும் தாண்டி பாவம் உயர்ந்த பதவியில் இருக்காங்க, அவங்க நம்ம கீழே கூப்பிடலாம். ஸோ நிகிதா அண்ட் சாலினி. ரொம்ப அருமை. அந்த இடத்துல நின்று உங்களுடைய அந்த மன குமுறல்லாம் வந்து நீங்க கேட்டுச்சு. ஐயோ மூஞ்சில அடிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரியே ஒரு பீதியிலே நின்றுட்டு இருந்தீங்க. ஸோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நீங்களே சொல்லுங்க. ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா அவங்க விளையாடுறத பார்த்ததுக்கு அப்புறம் பயம் போயிடுச்சு. பயம் போயிடுச்சா? உங்களுக்கா? என் மூஞ்சில பட்டுடுமோன்னு ஒரு பயம். ரொம்ப கலர்ல ஆயிடுச்சுன்னா கலர்ஃபுல்லா இருப்பீங்கல்ல. வேணாமா? பட் ஓவராலா பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்த்தா டீம் ஏ 60 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் டீம் பி 120 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரவுண்டோடைய வினர் யாருன்னா டீம் பி. சூப்பர் 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 சூப்பர். ஓகே, இந்த டீம் பி இப்போ வந்துட்டு ஊழையிட்டு நல்லா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம செகண்ட் ரவுண்ட் வந்துட்டோம் மதன். அண்ட் டீம் ஏ டீம் பி ஃபர்ஸ்ட் ரவுண்டு எந்த அளவுக்கு நீங்க கான்ஃபிடென்ட்டா ஜாலியாக விளையாண்டீங்களோ அதே மாதிரி அதை விட சூப்பரா இந்த செகண்ட் ரவுண்ட் விளையாட போறீங்க. இந்த செகண்ட் ரவுண்டோட பேர் லோஜாக் மோஜாக் பஜாக். எங்க எங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க. லோஜாக் மோஜாக் பஜாக். லோஜாக் மோஜாக் பஜாக். ஓகே, டீம் ஏல இருந்து அந்த 50 பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக சிம்ரன் வராங்க. டீம் பி ல இருந்து அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு 2 ஒன்று தானோ பிரியங்கா சோப்ரா வாங்க பொசிஷனுக்கு. ஓகே, சோ சிம்ரன் அண்ட் பிரியங்கா சோப்ரா, உங்களுக்கான முதல் கேள்வி இதோ. புலிகேசி படத்துல வடிவேல் சார் எத்தனாவது புலிகேசி? ரன். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். வா வா வா. தேடி வா, பேரின்பம் காணலாம் வா. வெரி குட் வெரி குட். ஆன்சர் என்னமா சிம்ரன்? புலிகேசி. புலிகேசி தான். வடிவேல் சார் எத்தனாவது புலிகேசி? 23. கரெக்டான்னு பாத்துருவோமா? பாத்துடலாமா? ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல ஜனக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன்னர் 23 புலிகேசி வரா. 23 ரைட் ஆன்சர். So 50 பாயிண்ட்ஸ். டீம் ஏ தட்டிட்டு போறீங்க வெக்கமே இல்லாம. இரண்டாவது கேள்வி. டீம் ஏல இருந்து எங்க நிகிதா அண்ட் டீம் பி ல இருந்து பிரீத்தி. அண்ட் நிகிதா பிரீத்தி ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான கேள்வி இதோ. நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டின் கேட்டு பாதியிலே நிறுத்துவேன். அதோடைய மிச்சம் என்னன்றதை நீங்க சொல்லணும். ஓடி போய் டாங் அடிச்சுட்டு. கொஸ்டின் என்னன்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ரன் ரன். ரெயின் கோட் கொடுங்க, ரெயின் கோட் கொடுங்கன்னு வருஷம் ஜிலேபி கொண்டை காப்பாத்து தருது இல்ல. நீங்க சொல்லுங்க.
தோத்தாலும் ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் வீட்டுக்கு போயிரு. டீம் பி தெரியும்ல? ஓகே, ஆன்சர். மியூசியம் இருக்கு. தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஓகே, சோ இந்த கேள்விக்கு சரியா பதில் சொல்லி டீம் பி 50 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம். அண்ட் டீம் ஏ அண்ட் டீம் பி ஈக்குவலா இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிய போகுது யார் லீடா இருக்க போறாங்கட்டு. டீம் ஏல இருந்து யார் வர போறாங்க? டீம் ஏல இருந்து போஷியான், டீம் பில இருந்து ஷாலினி. போங்க, அங்க போங்க நீ. ஓகே, ஸோ பரோட்டா எவ்ரிடே அண்ட் ஷாலினி 2 பேர் ரெடியா இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான கேள்வி இதோ. ஸ்ரீதிவ்யா எந்த கலர் ரிப்பன் கட்டி சிவகார்த்திகேயனை அசத்துனாங்க? ரன் ரன். என்னது? இருக்கிறது 80 கூட தண்ணி, அதுல எதுக்குமா போய் ஸ்விம்மிங் பண்ணிட்டு கரெக்டான பதில் என்ன சொல்லுங்க போச்சியா? ஊதா கலர். ஊதா கலர். ஊதா கலரா? கதிரே, இல்ல எனக்கு ஒண்ணு நினைச்சா வந்து பக்கம் சிரிக்கிறதா இல்ல வருத்தப்படுறதா ஒன்றும் புரியல. ஏதோ ஒன்று பாடு. அதான் என்ன, டீம் ஏ தான் பதில் சொன்னாங்க. ஆனா வந்து யாரு பதில் சொன்னாலும் வெக்கம் இல்ல, மானம் இல்ல, எதுல போய் ஆடிடுறது. டான்ஸ் ஆடு. பட் இருந்தாலும் வந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்கிறது வந்து டீம் ஏ. நீங்க தான், நம்ம தான். ஸோ 50 பாயிண்ட்ஸ் goes to டீம் ஏ. ஏன்? அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி மச்சான், எஸ், இந்த கேள்வி செல்லக்குட்டி உனக்காகவே செதுக்கியிருக்காங்க. உனக்கு பிடிச்ச விஷயம் அது. ஆமா, நீ ரெகுலரா சாப்பிட்றது, உன்னுடைய ஹெல்த், உன்னுடைய கிளாமர், உன்னுடைய ஸ்டைல், நீ எப்படி இவ்வளவு பெருசா இருக்க, உன் உருவ தோற்றத்துக்கே காரணம் வந்து அதுதான்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த கொஸ்டின் நான் கேட்கிறேன். பட் அந்த கொஸ்டின் யார் பதில் சொல்ல போறாங்கன்னா, டீம் ஏல இருந்து யார சொல்லலாம்? சிம்ரன். டீம் பில இருந்து பிரியங்கா. போங்க, அவங்க இடத்துக்கு போங்க. போங்க பிரியங்கா. சிம்ரன், பிரியங்கா, உங்களுக்கான கேள்வி இன்டெலிஜென்ட்டான கேள்வியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்ச விஷயம் அவனோட வளர்ச்சிக்கு காரணம் அதுதான். கேள்வி என்னன்றதை கேட்டுறேன். ஆறுசாமி இட்லியில எதை ஊத்தி சாப்பிடுவாரு? ராஜ். டீம் ஏ தூக்கி அடிச்சிருக்கீங்க அண்ட் டீம் பி கரெக்டா அடிச்சிருக்கோம். அதனால டீம் பி தான் நீங்க ஆன்சர் சொல்லணும். டீம் பி கிட்டயே போங்க. டீம் ஏ சிம்ரன்டா. கேப்டன் ஃபேனா தூக்கி அடிக்கிறீங்க? சொல்லுங்க. பியோ. ஓ பியோ. சொல்லிட்டு நினைச்சுக்காது. போட சிம்ரன். ஆமா சும்மா நிக்கிறேன். கரெக்டான பதில சொல்லியிருக்கிறது டீம் பி தான். ஸோ டீம் பிக்கு தான் அந்த 50 பாயிண்ட். டீம் ஏ அண்ட் டீம் பி இப்போ 2 பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. 100-100ல இருக்கீங்க. இன்னும் 2 கேள்விகள் தான் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க சொல்ல போற இந்த பதிலை வச்சு தான் இந்த ரவுண்டுடைய வினர் யாருன்றத நம்ம டிசைட் பண்ண போறோம். அண்ட் அடுத்ததா கேள்விக்கு பதில் சொல்ல போறது யாருன்னா டீம் ஏல இருந்து நிகிதா.
நீ போ ஆத்தா. அண்ட் டீம் பில இருந்து பிரீத்தி. நிக்கிதா அண்ட் பிரீத்தி, உங்களுக்கான கேள்வி இதோ. கனா படத்துல சிவகார்த்திகேயன் பொண்ணு பாடின பாட்டு என்ன? ரன் 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 ரன். ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்தா, அடிச்சது அவதான். ஸோ உங்களோட குடும்ப நேரத்துக்குள்ள நம்ம படுற பாடு இருக்கு. ஸோ டீம் ஏ அண்ட் டீம் பி சூப்பராக ரன் பண்ணீங்க, சூப்பராக ஓடுனீங்க. யாரோ அடிச்ச மாதிரி இருந்துச்சு. பட் டீம் ஏ அடிச்சிங்களா டீம் பி அடிச்சிங்களான்னு எங்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன். அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ரூல்ஸை தூக்கி அப்படியே நாங்கள் தேர்ட் அம்பீர் கிட்ட கொடுத்துருவோம். விதிமுறைக்கு தகுந்த மாதிரி யார் அடிச்சிருக்கா கரெக்டாக அப்படின்ட்டு. ஓகே, தேர்ட் அம்பீர் போயிருவோமா? தேர்ட் அம்பீர். ஓகே. ஓ வா வா வா, என் ஃபேஸ்ல நல்ல ஒரு ஸ்மைல் தெரியும் போதே தெரிஞ்சிருக்கு. டீம் பி தான் அடிச்சிருக்காங்க. எஸ், டீம் பி அடிச்சதுனால கரெக்டான பதில் என்னன்னு டீம் பி மாமா ஜிலேபி கொண்ட சொல்லு. வாயாடி பெத்த புள்ள. ஒரு டான்ஸ் போடு. அருமை 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 அருமை, சூப்பரா வந்து மதன் தங்க மீன்ல வர வந்து ராம் சாரும் சாரா பாப்பாவும் ஆடின மாதிரியே இருந்துச்சு. வா 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 வா. இல்ல, அந்த பக்கம் பார்க்கும்போது தெய்வ திருமகள்ல விக்ரம் சாரும் கூட அந்த குட்டி பொண்ணு ஆன மாதிரி வேற லெவல்ல இருந்தது. சொல்ல என் நண்பன் நல்லா காமெடி பண்ணுவான்னு. சிரிடா சிரிடா சிரிடா, கமாண்டா கமாண்டா. பட் இருந்தாலும் கரெக்டான பதில் சொன்னது டீம் பி. ஸோ டீம் பிக்கு தான் அந்த 50 பாயிண்ட். வா வா வா, ஃபேண்டாஸ்டிக், பியூட்டிஃபுல், எக்ஸலென்ட், மார்வலஸ். ஆஹா, ஹைஃபை. நல்லா பாடுறமா, சூப்பரா பாடுறீங்க. அண்ட் லீடிங்ல இருக்கிறது டீம் பி. நாங்க தான் லீட்ல இருக்கமே. டீம் பி தான் வந்து இப்போ லீட்ல இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து இந்த கேமை நம்ம டிராப் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு டீம் ஏ இப்போ நம்ம வந்து இந்த கேள்விக்கான பதில சொல்லியே ஆகணும். அந்த ஒரு கட்டத்தில் தான் இருக்கும். கடைசியா இருக்கிறது நமக்கு ஒரே ஒரு கேள்வி தான். இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா 50 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஈக்குவல் ஆயிடுவோம். ஸோ இந்த கேள்விக்கான பதில் சொல்றதுக்கு டீம் ஏல இருந்து போஷியான், டீம் பில இருந்து ஷாலினி போங்க. ஓகே சார், உங்களுக்கான கேள்வி இதோ. என்ன மச்சான், உன்ன சம்பந்தப்பட்ட கேள்வியா இருக்கு, அதான் தான் வாங்கினேன். கேள்வி. ஓ ஸோ ரெடி. என்றென்றும் புன்னகை படத்துல சுவாமிநாதன் எந்த சாணிய டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு? ரன். தேங்க்யூ. போமா போமா, உங்களால முடியும் கேப்டன். காப்பாத்துங்க. முடிய பிடிச்சி தூக்குங்க. டாங்க கரெக்டா அடிச்சது எங்க செல்லக்குட்டி போச்சியா தான். ஸோ கரெக்டான பதில் என்னன்னு சொல்லுங்க. எருமசாணி. என்னம்மா? எருமசாணி. அப்படியா? பச்சை ஒண்ணு இருந்தது, அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை. எரும மாட்டு சாணி. கரெக்டான பதில் சொன்னது டீம் ஏ தான். ஸோ டீம் ஏக்கு 50 பாயிண்ட்ஸ். டீம் ஏ அண்ட் டீம் பி இந்த செகண்ட் ரவுண்டை ரொம்ப அருமையாக வந்து விளையாடி முடிச்சிட்டிங்க.
அண்ட் கடைசியாக பார்க்கும்போது மொத்தம் 300 பாயிண்ட்ஸ்னு சொன்னேன். ஈக்குவலாக ஏதோ பேசி வச்சு எடுத்த மாதிரி நீங்கள் 150 நீங்கள் 150 எடுத்துட்டீங்க. ஸோ இந்த ரவுண்டு பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ராவில் இருக்கிறோம். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் யார் வின் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா டீம் பி தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் இன்னைக்கியோடைய ஜில்ஜங் ஜாக்கோடைய வினர் யாருன்றதை நம்ம தேர்ட் ரவுண்ட் விளையாடி பார்த்தா தான் தெரியும். இந்த ரவுண்டு ட்ரா ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நேர்களே, இன்னைக்கு சண்டே செம்ம ஃபன்னாக உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. எங்களுக்கு அதை விட பயங்கரமாக ஃபன்னாக போய்கிட்டு இருக்கு. பிகாஸ் நம்ம இருக்கிறது ஜில்ஜங் ஜாக் ஷோல. எப்படி மச்சான் இப்படிலாம்? எப்படின்னா அது அப்படிதான். கேர்ள்ஸோட இருந்தாலே வந்து அது ஒரு மகிழ்ச்சி தான். என்னைக்குமே வந்து ஒரு பெண்கள் வந்து சரி நாட்டுக்கு மெசேஜ் சொல்ல வரான். தயவுசெய்து இதில் டிவி மாத்திராதீங்க. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? டீம் ஏ அண்ட் டீம் பி. ஓகே சார், இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னா, நீங்க பொசிஷன்ல போய் நிப்பீங்களா, நாங்க சொல்லுவோமா? போங்க. இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னா, எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா? எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா? time starts now. Come on team A, team B, ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி மேல போனீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல கம் ஆன், உங்களுக்கு gift எல்லாம் கொடுத்துக்கிட்டே வாங்க. இந்த வாட்டர் பால்ல இருந்தா குடுறா. இல்ல கம் ஆன், நல்லா gift கொடுங்க. சிம்ரன், come on சிம்ரன். Come on. God. Come on, Preeti, come on. Koshia, good shot. Simran. Simran, you can help your teammate. Simran. Guys. ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி அப்படியே மூவ் பண்ணுங்க. சூப்பரா போயிட்டு இருக்கீங்க. கேர்ள்ஸ் அண்ட் பிரீத்தி சூப்பரா போயிட்டு இருக்கீங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. Very good. ஜிலேபி கொண்டாய். வெரி குட். கோஷியா ட்ரை பண்ணுங்க. வெரி குட் கோஷியா. வெரி குட். சூப்பர். லூஸ் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி டீம் பி தான் வந்து லீடிங்ல இருக்காங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி ஏறுங்க. அண்ட் மேல நம்ம ஜிலேபி கொண்ட நல்லா காஞ்சனா படத்துல வர லாரன்ஸ் மாதிரி உட்காந்துருக்காங்க. டீம் ஏ கதிர் இங்க வாங்க. மச்சான் இந்த உருட்டா கை நேத்து. உருட்டு மச்சான் கை நேத்து. நீங்க விளையாடுற மாதிரி தெரியல. வெரி குட் டீம் ஏ. அதே விளையாடுங்க. உங்களுக்காக பாருங்க கதிர் ஏதோ ஒன்று பண்றான். கதிருக்கு சமாளி கட்டியாச்சு. கமான் team A, come on, that's good. Koshia, you're doing good. Nikita, come on, go.
girls, come on. நிகிதா, சிம்ரன் ஏற மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க ஏற மாட்டாங்க. நீங்களே இன்னைக்கு நீங்க வின் பண்ணியா? வெரி குட். சார் பில்லு ஆடுறான் சார் பயங்கரமா. பி டீம் தான் இப்ப லீட்ல இருக்கா. வெரி குட், யூ ஆர் டூயிங் குட். வெரி குட். கோ. மெதுவா ஏறுங்க. இல்ல ப்ரோ என்ன வேலை செய்றீங்க? சத்தம் போடுறாங்க. நல்லா பாத்துங்க வீட்டுங்க. வெரி குட் நிகிதா. கொஞ்சம் சென்டரா போகாம தள்ளி போங்க. முடியும். சிம்ரன் நீங்களும் ஏறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏய் வாட்டரே. தண்ணி அடிங்கடா, தண்ணி அடிங்கடா. நிகிதா. ஏய் கோசிகா, கோசிகா. And team B la yari Simran na va வீட்டுக்கு போலாம் வா. ஏய் ஆள பாவிங்களா டேய். நீலா நல்லா இருப்பியாடா. டேய் டேய் அண்டாவாயா அந்த பொண்ணு ஏற விட்டுரு. இல்ல பிச்ச புள்ள பிச்ச. டேய் 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 குழந்தை ஏண்டா அது பாட்டுக்கு ஏறுதுல விடுறா. ஏண்டா அந்த பேருக்காக தான் அமைதியா இருக்கணுமா? சார் சோப் போட்டு குடிக்கிறா சார். ஊட்டி வந்து குடிப்பாடுறப்ப மாட்டேன் நான் சொல்ல முடியும். சிம்ரன் லாஸ்ட் 10 seconds. 10 9 8 7 6 5 4 3 2 1 game over. Okay guys, come on. எவ்வளவோ பண்ணிட்டோம். எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு அந்த டைட்டிலே எடுத்து ஜோப்புக்குள்ள போட்டு டீம் ஏ அண்ட் டீம் பி சிறப்பாக வந்து விளையாண்டீங்க. அண்ட் டீம் ஏ நீங்கள் 2 ஃப்ளாக் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் டீம் பி நீங்களும் 2 ஃப்ளாக் கலெக்ட் பண்ணி செகண்ட் ரவுண்டு மாதிரியே தேர்ட் ரவுண்டும் டை பண்ணிட்டீங்க. ஸோ ஓவரால் டீம் ஏ அதிகமாக எடுத்திருக்கீங்களா அண்ட் டீம் பி அதிகமாக எடுத்திருக்கீங்களா பார்த்துடலாம். அண்ட் ஓவரால் ஸ்கோர் மதன். எஸ் ஓவராலாக பார்க்கும்போது இந்த 3 கேம்ஸ்லையும் எவ்வளோ ஸ்கோர்ஸ் எடுத்திருக்காங்க டீம் ஏ அண்ட் டீம் பின்னு பார்த்தா ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் கிடையாது. டீம் ஏ 610,
அண்ட் டீம் பி 670 எடுத்து அப்புறமேல ஆடுவோம். இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, எப்படி இருந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? ஜாலியா இருந்துச்சு. கொஞ்சம் பயந்தேன், பட் போக போக இட் வாஸ் ஜாலி. தேங்க்யூ. அண்ட் டீம் ஏ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஏய் நிக்கிதா, லாஸ்ட் கேம்ல தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி 3-4 வாட்டி இறங்கிட்டேன். பட் ஃபைனலி ஐ டிட். ஸோ தட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நம்ம ஷோக்கு வரவங்களை என்றைக்குமே நம்ம வந்து வெறுங்கையோட அனுப்பவே மாட்டோம். அவங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம். போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் அள்ளி கொடுப்போம். டீம் ஏ டீம் பி உங்களுக்கும் கிடைக்க போகுது. அண்ட் இந்த வாரம் பார்பர் ஷாப் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் வின்னிங் டீம்ல இருக்கிற 3 பேருக்கும் டீம் பிக்கு அது போய் சேருது. வினர்ஸ்க்கு மட்டும் கிஃப்ட்ஸ் கிடையாது, ரன்னர்ஸ்க்கும் கிஃப்ட் இருக்கு. அனை டேட்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர் ரன்னர் அப் டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அழகான கிஃப்ட் ஹேம்பர் இருந்தாங்க. ரன்னர் அப் அண்ட் வினர் அப் 2 பேருக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. அண்ட் இன்னைக்கு இந்த பெர்ஃபார்மர் ஆஃப் த டே யாரு அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிஃப்ட் போகுதுன்னா ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த டே கோஸ் டு டீம் பி ல இருக்கிற பிரீத்தி. தேங்க்யூ ஸோ மச் டீம் ஏ அண்ட் டீம் பி. ரொம்ப அருமையாக வந்து விளையாண்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதே மாதிரி இன்னைக்கு எப்படி இந்த சண்டே ஃபன் டேவாக இருந்ததோ அடுத்த வாரமும் சூப்பராக இருக்கும். சூப்பர் அமேசிங் அட்ராக்டிவ் கேர்ள்ஸோட அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கிறோம். இன்னைக்கு டாடா பை சொல்லிட்டு கிளம்புறது. இது உங்க கதிர், இது உங்க மதர், இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லே ஜாங்கே ஜாங்கே.